உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராகு கேது பயிற்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது. 2026 டிசம்பர் வரைக்குமே இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். அப்போ இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளும் இந்த வருடத்துல தான் நடக்குது. அப்ப இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். இப்ப இந்த வருஷத்துல ராகு கேது பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க கடக ராசியிலிருந்து எண்ணி வர 8ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு, அதாவது மேனத்துல இருந்த கேது பகவான் ராகு பகவான் பெயர்ச்சியாகி ஆன்டி கிளாக் வைஸாக கும்பத்துக்கு வராங்க. 8ஆம் இடத்துக்கு கன்னியில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வராங்க, கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்கு. அப்ப இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவானும் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவானும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க கேட்கறது எனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியுங்களா? நீங்க ஒரு பயத்தோட, ஒரு கவலையோட, ஒரு நடுக்கத்தோட இந்த கேள்வி கேட்கற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, இப்பத்தான் எங்களுக்கு அஷ்டம சனி விலக போகிறது. அது இந்த மாசம்தான் விலகுது. இந்த மாசம் சனி பெயர்ச்சியும் ஆகுது. நாங்க உஸ்ஸப்பா அப்படின்னு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சினால நாங்க ஒரு விடுதலை ஆறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ராகு பகவானும் 8ஆம் இடத்துக்கு வர்றாங்களே, இந்த கேது பகவானும் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்களே, இவங்கனால நாங்க எந்தெந்த சோதனைகளை அனுபவிக்க போறோமோ தெரியலையே. இறைவா, கடவுளே, இது என்ன விதி அப்படின்னு நீங்க வேதனையோட நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் நீங்க கேட்கிற கேள்வியும் என்னுடைய மனசுக்கு புரியுது. இப்ப உங்களுக்கு சனி பயிற்சி ஆகுதுங்களா? நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்களா? அதே சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற கேள்விதான் உங்களுக்கு. கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு அந்த சந்தோஷம் நீடிக்கும். ராகு கேதுவை பத்தி பயம் தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ராகு 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னாவே, அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு மறைவு ஸ்தானம், ஒரு மனிதனின் ரகசியம், ஒரு மனிதனின் ஆயுள், ஒரு மனிதனுடைய சொத்து, அவர்களுடைய தண்டனை, அவர்களுடைய நோய், அவங்க கடன் வாங்கிட்டு ஊருட்டு போறதோ, கடன்காரங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறதோ, இதுதான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ தெரியலையோ தெரியல, இப்ப நான் சொல்றேன். அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி ராகு அப்படின்னாவே யாரு? யோக காரகன் ராகு, ஞான காரகன் கேது. அந்த யோக காரகன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார், இது உறுதி. அப்போ இந்த ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சக்தி அந்த ராகு பகவானுக்கு தான் இருக்குது. அப்ப இந்த ராகு பகவானாப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும். அது நல்லாவும் புரட்டி போடும், தவறான பாதையிலையும் புரட்டி போடும். அப்ப எங்களுக்கு எப்படி சார் புரட்டி போடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியில்
ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கவிருக்கிறது இந்த ராகு பகவான். ஏன்னா இந்த அளவுக்கு விளக்கமா தெளிவா சொல்ற அப்படின்னா, அந்த அளவுக்கு கடந்த 2.5 வருட காலம் 7.5 வருடம் நீங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை 2.5 வருடத்திலேயே அனுபவிச்சுட்டு சிக்கி சின்ன பண்ணப்பட்டு சீரழிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கிறீங்க. உங்க துரோகத்தை சந்திச்சீங்க, அவமானப்பட்டீங்க, கையில இருந்த காசு பணம் போச்சு, வண்டி வாகனம் போச்சு, இருந்த இடம் போச்சு, வாங்கின சொத்து போச்சு, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இது மாதிரி எவ்வளவோ சோதனைகள். ஒருத்தருக்கு நல்ல குடும்பம், அந்த குடும்பமும் போச்சு, அந்த குடும்பத்தில் நல்ல நிம்மதி இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு மக்களால் நிறைய குழப்பங்கள் உருவாச்சு, அந்த மக்களும் நல்ல வழியில போகல. இது மாதிரி எவ்வளவோ கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சு அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவோமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு போகும்போது இந்த ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் நியாயமானதுதான். ஆனா அந்த பயம் சரியா தவறா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்ப 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. இந்த ராகுவை மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக முழு சுபகிரகமான ராகு ஒரு பாவ கிரகத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குது. இதனால என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க கடகராசிக்காரங்களே. ஒரு சுபகிரகம் ஒரு பாவ கிரகத்தை பார்க்கும் போது அந்த பாவ கிரகமும் சுபத்தன்மை அடைந்துவிடும். குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு முழு சுபகிரகமான அந்த குரு பகவான் அந்த ராகுவை பார்க்கும்போது அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்க எல்லாத்துக்கும் கடகராசியில பிறந்த ஆண் பெண் எல்லாத்துக்குமே நல்ல பலனை செய்யவிருக்கிறார். நான் சொன்ன விளக்கம் புரிஞ்சுதுங்களா? இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு எதுக்கு பயம்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ பண்ணுங்க. எந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிசினஸ் ஆரம்பிங்க. எந்த வேலைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைக்கு போங்க, அந்த வேலையும் கிடைக்கும். கடந்த காலங்கள்ல வேலையில கஷ்டம், பிரச்சனை, டென்ஷன், நான் வேற இடத்துக்கு மாறி போகணும், இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அது போக எனக்கு சுப்பீரியர் ஆபீசர், என்னுடைய மேனேஜர், என்னுடைய பாஸ் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த பீரியட்ல புரிஞ்சுக்குவாரு. அந்த டைம் வந்தாச்சு. எனக்கு பிசினஸ்ல எந்த வேலையாட்டும் நிக்கல, எனக்கு பிசினஸே சரி வரல, எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல, நான் ஒரு கான்ட்ராக்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அது கிடைக்குமா? கிடைச்சாதான் எனக்கு வாழ்க்கை, கிடைச்சாதான் நான் கடனை கட்ட முடியும், என்ற பிசினஸ்ல நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அந்த கான்ட்ராக்ட் அந்த பிசினஸ் மூலியமாக நீங்க எதிர்பார்த்த நல்லது கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும். நான் உறுதியா சொல்றேன், நம்பிக்கையாக சொல்றேன், நடக்கும். அதுபோக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், அப்ப இந்த 2ஆம் இடம் அப்படின்னா 2ஆம் இடத்துல இப்ப கேது இருக்கிறார். அப்ப இந்த 2ஆம் இடமே முகம் சம்பந்தப்பட்டது, காது மூக்கு அந்த ஃபேஸ் சம்பந்தப்பட்டது தான். அப்ப அதுல ஏதாவது அலர்ஜிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கண்டிப்பா அதுக்கு நீங்க மருத்துவ ரீதியா தான் வைத்தியம் பார்த்துக்கணும். அப்படி வந்தாலும் பாதிக்காது. அதுபோல அந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்ப அந்த குடும்பத்திலையும் உங்களுக்கு அடுத்தவர்களால் ஏதாவது ரூபத்துல சில சலிப்போ சங்கடமோ குழப்பங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும். அப்ப இந்த பீரியட்ல அடுத்தவங்களை
உங்களுடைய குடும்பத்துக்குள்ள விடாதீங்க. நீங்க எதுவாக இருந்தாலும் நீங்களே கணவன் மனைவி பேசி தீர்த்துக்கோங்க. இந்த சமயத்துல கணவர் மனைவி பேச்சு கேட்கல, இல்ல மனைவி கணவர் பேச்சு கேட்கலன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில காசுக்கு பிரச்சனையோ, உங்களுடைய வளர்ச்சியோ, உங்களுக்கு வருமானமோ, உங்களுக்கு தொழில்ல வருமானமோ, ஒரு பிசினஸ்ல வருமானமோ, இதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. நல்லா இருக்கும். நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரங்களே. அதுபோக கடகராசியில் பிறந்த பெண்கள் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நல்ல தொழில் அமையும். இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பீரியட்ல அது சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ராகு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கவிருக்கிறார். அந்த பிரம்மாண்டம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுபோக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பிரைவேட் எக்ஸாம்ஸ், நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு சக்சஸ் தான் காட்டும். கண்டிப்பா இது நடக்கும். அதுபோக பிசினஸ் பண்றவங்க, நான் பிசினஸ் பண்ணித்தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், நான் வேலைக்கு போய் தான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு சந்தோஷம் கொடுக்கும், ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ உங்களுடைய சொல்படி கேட்கல, அவங்க பாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, அது மாதிரில இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே திருந்தி நம்ம தாய் பேச்சு கேட்கணும், நம்ம தாய்க்கு ஆறுதலா இருக்கணும், நம்ம தாய் சொல்றதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அவங்க உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒரு நல்ல குடும்பமாய் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அருமையா இருக்கு. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கோசரமே இதை ரொம்ப டீப்பா போய் கணிச்சு, கடகராசிக்காரங்க ரொம்ப மென்மையானவர்கள், எந்த விஷயத்துக்குமே அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. நீங்க நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க, இனி பாதிக்கப்பட்டால் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அது போகக்கூடாது. இந்த பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டீப்பா போய் கணிச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு அருமையான வீடியோ, நீங்க பாருங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தா உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.